எங்காவது ஒரு இடத்தில் எடப்பாடியை மேடையிலே ஒலிபெருக்கும் முன்னால் மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியும் சாடி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், உறவுக்கு கை கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் தன் உரிமை பாதிக்கப்படுகிறது, தன்மானம் பாதிக்கப்படுகிறது என்றால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல், கொள்கை என்பது கட்டிய வேட்டி, பதவி என்பது தோளில் போட்ட துண்டு. அந்த பதவி என்ற தோளில் போட்ட துண்டை கொள்கைக்காக விட்டு எறிந்து விட்டு செல்லுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதரித்தாலும் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்த்தாலும் வெளிப்படையாக எதிர்க்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 4 கார்களில் மாறி மாறி சென்று கள்ள உறவு வைத்துக் கொள்ளுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை எடப்பாடியிடம் திரும்ப கேளுங்கள். மாண்புமிகு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒன்றியத்துடைய முதன்மை மாநிலமாக முதன்மை முதல்வரால் கட்டமைக்கப்படுகின்ற, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சென்னையினுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காகவும், கல்லூரி மற்றும் பள்ளிகளுடைய படிப்பு தரம் உயர்வதற்காகவும், வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்களுடைய வருங்காலத்தை கணக்கிட்டு பொருளாதாரம் சமூக நீதியில் அக்கறை கொண்டு, குறிப்பாக ஏழை மக்கள் எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற பள்ளிகளை தரம் உயர்த்துவதும், அந்த பகுதிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளான அங்கன்வாடி, பூங்காக்கள், நடைபயிற்சி மேற்கொள்ளுகின்ற நடைபாதைகள், தரமான சாலைகள், தடையில்லா மின்சாரம், ஒளி தருகின்ற இருள் அகற்றுகின்ற விளக்குகள் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தி பேரிடர் காலங்களில், மழை வெள்ள காலங்களில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற வகையில் கட்டமைப்புகள், மழைநீர் வடிகால்கள் போன்றவற்றை இந்த 4 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து, குறிப்பாக தமிழகத்தில் எந்த ஆட்சியிலும் செய்யாத அளவிற்கு இந்த ஆட்சியில் மேம்பாட்டு பணிகள் நடக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்து யாராலும் சொல்ல முடியாது என்ற வகையிலே திறம்பட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருப்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக முதல்வர் படைப்பகம் என்ற அவருடைய சிந்தையிலே உதித்திட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை முதலில் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களான ஆர்கே நகர் தொகுதிக்கு அந்த படைப்பகத்தை படைத்து காட்டினார். இன்றைக்கு அந்த படைப்பகத்தில் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 6000 மாணவ செல்வங்கள் உயர் படிப்பு பயில்வதற்குண்டான அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றார். அதன் விளைவாக சமீபத்திலே நடைபெற்ற டிஎன்பிசி தேர்விலே 6 பிள்ளைகள், அந்த படைப்பகத்திலே பயின்ற பிள்ளைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் பகிர கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் 30 இடங்களில் இந்த படைப்பகங்களை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு 268 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் 26 படைப்பகங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்திருக்கின்றார். முதலமைச்சருடைய அறையிலே இருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்த இந்த படைப்பகங்களை நேரடியாக சென்று இந்த பணிகளை துவக்கி வைக்க மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு இந்த பகுதியிலே நம்முடைய பெருநகரத்தினுடைய மேயர், அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இவர்களுடைய வார்டில் 2 படைப்பகங்களும் 2 படைப்பகங்களும் 2 பள்ளிகளுடைய தரம் உயர்த்துகின்ற கட்டிடங்களையும் புதுப்பிக்கின்ற பணியை இன்றைக்கு இந்த பகுதியிலே துவக்கி வைத்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும், நம்முடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும், எங்கள் சிஇஓ சிவஞானம் அவர்களும், இந்த சென்னை பெருநகரத்துடைய ஆர்டிசி அன்பிற்கினிய கௌஷிக் அவர்களும், எங்களுடைய இயக்கத்துடைய பகுதி செயலாளர் அன்பிற்கினிய தமிழந்தன் அவர்களும், மண்டல குழுவுடைய தலைவர்
சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை துவக்கி இருக்கின்றோம். இப்பொழுது துவக்கப்பட்ட இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக மேயர் போன்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் இந்த பணியுடைய முன்னேற்றத்தை தினந்தோறும் கண்காணிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை விடுவித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவும் எந்நாளும் செயல்படும். அதேபோல் பெருநகர மாநகராட்சியின் சார்பிலும் 15 படைப்பகங்களை இந்த ஆண்டு உருவாக்குவோம் என்று பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியா ராஜன் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு சென்னை மாநகராட்சியிலே அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதற்குண்டான பணிகளும் தொடர இருக்கின்றது. அப்படி தொடர்கின்ற போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 45 படைப்பகங்கள் சென்னையிலே மாத்திரம் உருவாக்கிய வரலாற்று பெருமைக்குரிய ஒரு முதலமைச்சராக எங்களுடைய முதலமைச்சர் இருப்பார் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் பதிவிடுகிறோம். அதுவும் வடசென்னையின் நுழைவாயிலாக இருக்கின்ற பாரிமுனையிலே வடசென்னையின் மையமாக கருதப்படுகின்ற அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அமைக்க இருக்கின்றோம் பிரகாசம் சாலையிலே. அந்த பிரகாசம் சாலையிலேயும் இந்த படைப்பகம் இடம்பெற போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.